மடானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் நிதி நிலைத்தன்மையை நோக்கி 3 கட்டங்களில் சீர்திருத்தம் நடைபெற்று வருவதாக USTM பொருளாதார வல்லுநர் ஜெஃப்ரி வில்லியம்ஸ் கூறினார். முதல் கட்டம் மானிய மறுசீரமைப்பின் மூலம் மின்சாரம், டீசல் மற்றும் பிற துறைகளில் இருந்து 21 பில்லியன் ரிங்கேட் ஆண்டுதோறும் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது கட்டம் HVG, DGT, CGT, LVG போன்ற வரிகள் மற்றும் SST விரிவாக்கம் மூலம் ஆண்டுக்கு 12.5 பில்லியன் ரிங்கேட் வருமானம் அதிகரிக்கும். மூன்றாவது கட்டம் பெட்ரோனாஸ் போன்ற நிலைமாறும் வருவாயில் இருந்து விலகி கிக் எக்கானமி மற்றும் பேமெண்ட்ஸ் போன்ற புதிய துறைகள் வரி வசூலுக்கு கொண்டு வரப்படும். இந்நிலையில் எஸ்டிஆர் மற்றும் சாரா திட்டங்கள் 13 பில்லியன் ரிங்கேட் செலவில் 9 மில்லியன் மக்கள் பயன்பெற உதவுவதோடு மருத்துவம், கல்விக்கான செலவுகள் 10 விழுக்காடு உயர்ந்துள்ளன. நிதி சீர்திருத்தங்கள் தற்போது நன்மையளிக்க தொடங்கியுள்ளன. ஆனால் வருவாய் உயர்வோடு விவேகமான செலவினம் மற்றும் ஊழல் ஒழிப்பும் தேவை. அதே சமயம் இதன் மூலம் கிடைக்கப்பெறும் சமூக நன்மைகளை தெளிவாக மக்கள் மனதில் பதிய செய்ய அரசு முழுவீச்சில் விளக்கமளிப்புகளை நடத்த வேண்டும் என ஜெஃப்ரி வலியுறுத்தினார்.